இப்படி வாங்கினே காலமெல்லாம் ஏழை எளிய மக்கள் மீது அன்பும் பணமும் பாட்டமும் கொண்டு கழகத்தினுடைய காவல் நிர்வாகிகள் பணியாற்றிய நம்முடைய அன்பு தெய்வம் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி என்று இங்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உரிமையை நீக்கின்ற குழுவாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நம் வரலாற்று இயக்கத்துடைய கூட்டமாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திற்கு வழிபடுத்திருக்கின்ற கழக தலைமை கழகத்துடைய நிர்வாகிகளை மாவட்ட கழகத்துடைய ஆட்சியுள்ள செயலாளர்கள் இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நல்ல பல கருத்துக்களை ஆலோசனைகளை அறிவுரைகளை நமக்கு இப்பொழுது வழங்கி உரையாற்றிருக்கின்ற சிறப்புரையாற்றிருக்கின்ற இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய காலங்களில் கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலாக திராவிட இயக்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டது நமக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல ஆலோசனைகளை திராவிட இயக்கத்தினுடைய வரலாறுகளை இந்த இயக்கம் தமிழகத்தில் காலூடுவதற்கு ஆளுகின்ற இயக்கமாக வளர்வதற்கு உடனிருந்து பணிந்த தன்னுடைய முழு ஆற்றலையும் திராவிட இயக்கங்களுக்கு தந்த நம்முடைய கழகத்தினுடைய நல் ஆலோசகர் நம்முடைய நெஞ்ச நிறைந்த அறவை தலைவர் திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களை எனக்கு முன்னால் நல்ல கருத்துக்களை எழுச்சியோடு இங்கு உரையாற்றி செல்கின்ற கழக இணை ஒருமைப்பாளர் முன்னாள் அமைச்சர் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் தென் மாவட்டத்தில் சோழ மண்டலத்தினுடைய தளபதியாக இன்று மாண்பு அம்மாவுடைய புகழை அம்மாவுடைய கீர்த்திகளை பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற அங்கே இனிய அழகை சகோதரத்திற்கு வைத்தியம் அவர்கள் எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை இங்கு அழுத்தமாக எடுத்துரைக்கின்ற கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்றைய அழகிய சகோதரர் மனோஜ் பாண்டே அவர்கள் மதுரை கோட்டத்திற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினரான அன்றைய அழகிய சகோதரர் திரு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கழக நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் அன்பிற்கினிய அழகிய சகோதரர் திரு தர்மர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் திருச்சி மாநகர மாவட்ட கழகத்தினுடைய ஆட்சியர் செயலாளர் கழக அமைப்பு செயலாளர் எல்லோருக்கும் நல்லவர் என்று வெள்ளமணி நடராஜன் அவர்கள் கழக இலக்கிய செயலாளர் சகோதரி திருமதி இறைதாமரை அவர்கள் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி பாண்டியம்மாள் அவர்கள் மதுரை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்றைய அருமை சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கழக ஒலிபரப்பு செயலாளர் துணை செயலாளர் நல்ல பல கருத்துக்களை அடுத்தமாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முடிவன் ராமசாமி அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தினுடைய கழக செயலாளர்
அன்றைக்கு அறவை சோழர்கள் ஓம்சக்தி சேகர் அவர்கள் வடசென்னை என் மண்ணினுடைய வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்றைக்கு அறவை அண்ணன் மகேந்திரன் அவர்கள் சிறப்பான இந்த கூட்டத்திற்கு வருகை கொண்டிருக்கின்ற கழகத்தின் பல்வேறு கிளைகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மாநில பொறுப்பாளர்களே, நிர்வாகிகள், தலைமைக்கு வரக்கூடிய நிர்வாகிகள், திரளாக வலியுறுத்தியிருக்கின்ற மகளிரை சார்ந்த தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், உங்கள் அத்துறைகளுக்கும் என்னுடைய பணிவான நிகழ்ந்த வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள வலியுறுத்தினேன். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் சமுதாய சீர்திருத்தத்திற்காக வாழ்ந்தவர், வரலாற்றை படைத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். தமிழ் சமுதாயம் தலைவரோடு நடப்பதற்காக வாழ்ந்து மறைந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் இதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இம்மூன்று தலைவர்களின் முப்பட்ட தலைவராக, நாடு ஒன்றுள்ள நல்ல தலைவராக, நம் இயக்கத்துடைய காவலியமாக நம்மையெல்லாம் காத்து இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருவாக்கி தந்த இளைஞர் புரட்சித் தலைவியுமாக நமக்கு இருந்த திராவிட இயக்கத்துடைய மிகப்பெரிய வரலாறு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள். ஏன் உருவாக்கினார்கள்? ஏழை எளிய மக்கள், வாழ்க்கையின் அடித்தட்டு மக்கள், மேல்தட்டு மக்களுக்கு இணையான தன்னுடைய வாழ்க்கை நடைமுறைகளை அவர்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்றும் கழகத்தின் சார்பாக ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக மாவட்ட இயக்கத்தை உருவாக்கினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரட்சித் தலைவர் ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலாக பணியாற்றி பல்வேறு நிலைகளில் பொருளாளராக, தான் நடித்த 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கழகத்தினுடைய கொள்கைகளை பரிசாற்றுவதாக, விளம்பரப்படுத்துவதாக, இப்படி அவருடைய நாட்களை பேரறிஞர் அண்ணாவுடைய இலக்கியாக திராவிட முன்னேற்ற கழகம் 1967 தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பை ஆட்சி கட்டி அமர்வதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் மூல காரணம் என்று அண்ணாவே நெஞ்சம் நிகழ்ச்சியோடு அந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அண்ணாவை பாராட்ட சென்ற சட்டமன்ற உறுப்பினர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களையும் பார்த்து, அண்ணா உங்களுடைய வாழ்க்கையை பெறுவதற்கு ஒரே நபர் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த அண்ணாவை பாராட்டி, அந்த அளவுக்கு மக்களுடைய அபிமானத்தையும் திரைப்படங்களில் தத்துவ கருத்துகளையும், ஏன் அப்பொழுது இருந்த உதயசூரிய சின்னத்தில் தன் நெற்றியில் வரைந்து திரைப்படங்களில் நடித்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை பரப்பிய பெருமை எம்ஜிஆர் அவர்களே சாதனை என்பதுதான் வரலாறு. இப்படி ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திமுகவிலிருந்து தூக்கி எறிந்தார். அன்றைக்கு இருந்த சனியன் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். மக்களுடைய அபிமானத்தை அவரால் பெற முடியவில்லை. அப்பொழுது அவர் மனதிலே ஒதுக்கியிருக்க என்று லட்சக்கணக்கான உறுப்பினர் கொண்ட அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொருளாளராக இருந்த என்னை
என்று அவருடைய அறிவுரையில் தோன்றிய எண்ணத்தின் அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது என்பதையும் உருவானது மட்டுமல்லாமல் கழகத்தினுடைய கொள்கைகளை சட்ட விதிகளை அவர் உருவாக்கினார். சட்ட விதிகளை உருவாக்குகிற பொழுது மற்ற கட்சிகளெல்லாம் கீழிருந்து கிளைக்கழகத்திற்கு உள்ளாட்சியிலிருந்து கிளைக்கழகத்திற்கு கிளைக்கழக செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாக செயலாளர்கள், நிர்வாகிகள் நகர்மன்றத்தில் கிளைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டு மாநகராட்சி கிளைகள் உருவாக்கப்பட்டு கழகங்கள் நிர்வாகிகள் உருவாக்கப்பட்டு அவர்கள் தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்வு பெற்ற ஒரு நடைமுறை இருக்கிறது. ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலகத்திலேயே யாருக்கும் தோன்றாத அபூர்வ சக்தியாக முதலில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்வு நடைபெற வேண்டும். அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு அன்றைக்கு இருக்கின்ற உறுப்பினர்கள் கழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் அவர்கள் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படுவது ஒரு சட்ட விதியை உருவாக்குகிறார்கள். 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொழில் கொண்ட அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் அத்தனை பேரும் அந்தந்த மாவட்டங்களில் வாக்குகளை பதிவு செய்து அதன் மூலமாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டிய ஒரு புதிய நடைமுறையை தொண்டர்களின் இயக்கமாக தொண்டர்களின் சக்தியாக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் இந்த புதிய விதியை உருவாக்கினார்கள். சட்ட விதி 45. அதோடு மட்டுமல்லாமல் பின்னாலே வருவது தன்னுடைய வசதிக்கேற்ப சுயநலத்திற்காக இந்த சட்ட விதியை திருத்துவார்கள் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எண்ணினார். பெரிய சட்ட விதியை உருவாக்கினார்கள். அந்த சட்ட விதியெல்லாம் நேரத்திற்கு தகுந்த மாதிரி, காலத்தின் மாற்றத்திற்கு தகுந்த மாதிரி, அரசியல் மாற்றத்திற்கு தகுந்த மாதிரி திருத்தம் செய்து கொள்ளலாம் அல்லது ரத்து செய்யலாம் என்று அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் திருத்தமோ மாற்றமோ ரத்து செய்யக்கூடாது என்ற விதி 45. அந்த விதியின்படி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் நடைபெற்று அதை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி அவர்கள் அதற்கு அங்கீகாரம் தந்து நீங்கள் மற்ற தேர்தலை கழக அமைப்பு ரீதியான தேர்தலை நடத்தி கொள்ளலாம் என்று அங்கிருந்து பதிவு வந்திருக்கிறார். கழக பொதுச் செயலாளர் தான் ஊரக உள்ளாட்சி என்று பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அவை தேர்தலை நடத்துவது என்பதுதான் 50 ஆண்டுகால வரலாறாக இருந்தது. 50 ஆண்டுகால வரலாறாக இருந்தது. அப்படித்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழக சட்ட விதிகளை மதித்து, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கழக சட்ட விதிகளை மதித்து, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 3 முறை யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக தமிழகத்தை வளர்ந்து நடைமுறை திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பு 30 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை கொண்ட வேதனைகள், சோதனைகள், இந்த இயக்கத்தை அளிப்பவர்கள் திமுகவும் அதனுடைய கூட்டாளி கட்சிகளும் செய்த அத்தனை சதிகளை முடிவெடுத்து இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக 6 முறை முதலமைச்சராக ஆண்டரிச்சு மீண்டும் ஆளுகின்ற உரிமையை 2016 அவங்க அம்மா 38 ஆண்டுகளுக்காக ஒரு வரலாற்றை பதிவு செய்தார்கள். அந்த வரலாற்றை பதிவு செய்த அம்மாவர்கள் ஓராண்டு காலம்தான் அவர்கள் துப்பாக்கி சூழ்நிலை 2017 நம்ம வீட்டு விடுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழலில் பல்வேறு நிலைகளில் கழகம் பிரிவுக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழலிலும் கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவரும் கழகம் ஒருங்கிணைவதன் இணைவன் என்று அவர் வந்த குரல், மக்கள் குரலின் அடிப்படையில் நாம் இணைந்தோம். திரு பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக
தலைவருடைய 100ஆம் விழாவை மாவட்டத்தில் நடத்தி கொண்டிருந்தார். நாம் தர்மயுத்தத்தின்படி நாம் நடக்கக்கூடிய நாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 100ஆம் விழாவை 16 மாவட்டத்தில் நடத்தி முடித்து 17 மாவட்டங்களில் கோயம்புத்தூர் என்ற மாநாட்டை நாம் நடத்தினோம். கொங்கு பிரச்சனை குறுகியது. அடுத்த நாள் காலைதான் அப்பொழுது நம்முடைய தமிழகத்திற்கு தமிழக மக்களுடைய ஆதரவு 58% இருந்தது. ஆண்டுகளில் இருந்த பழனிசாமிக்கு 4% தான் இருந்தது. தங்கமணி வேலுமணி வெற்றி என்னுடைய மகளுக்கு சந்தித்தார்கள். கடலும் பிரியமான மிகப்பெரிய சலுகை சந்திக்க வேண்டும் எங்கும் பரிதாபத்து வருத்தப்பட்டு சொன்னார். நான் அந்த கருத்தை இணையர்கள் என்ற நிலையை எடுப்பது இணையர்கள் என்ற நிலையை எடுத்த பொழுது அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தொடர வேண்டும் என்றும் கட்சிக்கு என்னை நீங்கள் கட்சி நடத்த வேண்டும் என்று அவர்கள்தான் இந்த அலைவராக கொண்டு வந்தார்கள். சரி, ஒரு முதலமைச்சர் பதவி இருக்கிறார், அவருடைய பதவிக்கு எதிர்த்து இந்த பதவிக்கு நான் உட்பட யார் வந்தாலும் சரியாக இருக்காது, அதுக்குரிய மரியாதை முதலமைச்சருடைய மரியாதை இருக்காது என்று நினைத்துதான் சரி என்று ஒப்புக்கொண்டோம். இணையவர்கள் இந்த முடிவெடுத்து அடுத்த நாள் காலை 10 மணிக்கு இணைப்பு அறிவிப்பை வெளியிடுகிற பொழுது முதல் நாள் இரவு 12 மணி ஒருங்கிணைப்பாளர் இணைவு கழகத்துடைய தலைவர் என்ற பொறுப்பு அப்பவே நான் முடிவு செய்து கொண்டோம். கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் இணையில் கழக பொதுச் செயலாளர் அம்மாவர்கள் கழகத்துடைய தமிழ்நாடுகளில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது, தலைவர் நிலையில் இருக்கிறார் என்று முடிவெடுத்தோம். சரி, அது ஒரு விஷயம். 12 மணிக்கு ஒரு அடையாளம் என்ன ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற புதிய பதவியில் நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்றார். அவர் முதலமைச்சராக இருப்பதால் நான் தமிழகத்தில் ஒரு நிர்வாகி இருக்க விரும்புகிறார் என்று சொல்லப்போ நான் அந்த அறிவை சொல்றேன். சரி சொல்லிட்டேன். எத்தனை மணிக்கு? 12 திரும்ப 2:30 மணிக்கு திரும்ப அதிகாரம் கொண்டு என்ன கொண்டு வராங்க? கழகத்துடைய அத்தனை முடிவுகளுக்கும் உத்தரவுக்கும் 2 பேர் கையெழுத்து ஒருங்கிணைப்பாளர் கேட்கிறவர்களுக்கும் இணை ஒருங்கிணைப்பாளர் கேட்கிறவர்களும் என்று சொன்னார்கள். இது எப்படி சரியா இருக்கணும்? 2 பேர் காப்பீடு எப்படியா பண்ணி சரியாக 2 மணிக்கு முடிய எடுக்க முடியாது, பிரச்சனைகள் உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது என்று எவ்வளவோ நாங்கள் பார்த்து பேசினோம். இல்லை 2 பேர் ஏன்னா அடுத்த நாள் காலையில் தமிழ்நாடுலாம் இணைப்பு விழா கொண்டாட தயாரிக்கிறார்கள். இந்த சூழ்நிலை ஒரு கொக்கியை போறாங்க. எப்படி கொக்கி பாருங்க, அந்த கொக்கியினாலே இப்போ நாங்கள் அவசரப்படுறதுக்கு 4 வருஷம் அதுக்கு சேர்ந்து என்ன நடந்தது? 4 வருஷம் தன்னிடத்தில் இருந்த ஆட்சியின் அதிகாரத்தை கொண்டு எங்களையெல்லாம் ஓரத்தில் ஆரம்பித்தார். நான் பல முறை அவர்களிடம் அழைப்பை சென்று ஏங்க என்னங்க நீங்கள் இல்லை ஒரு நீங்கள் எப்படி செய்யணும் பதில் சொன்னீங்க, நான் அதை பதவியை நான் கட்சி கொண்டு பார்க்குறேன் ஆள் அப்படின்னு சொல்லி நான் முதலமைச்சர் இருக்கிறேன், இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னேன். எவ்வளோ சொன்னேன் முடியாது. நான் போய் மினிஸ்டர் வர சொன்னேன். நான் போய் பார்த்தேன். நான் சொன்னேன், அவர் சொல்லி சொன்னேன், நிலைமையாக தயவுசெய்து நீங்கள் பிரிட்டிஷ் கட்சி மட்டும் பாருங்க, நீங்கள் அதிகாரத்தை இருக்கணும், கவர்மெண்ட் இருக்கணும், அதனுடைய ரகசியம் நான் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அவருடைய நமக்கு தேவைப்பட்டதான் சரி பண்ணலாம். 4.5 வருஷம் முழு தரப்படுத்தி கொடுத்து ஏதாவது ஒரு கையெழுத்து நான் போட்டு முடிச்சு அவர் கையெழுத்து தரப்படுன்னா கைதிகளுக்கு தெரியும்.
பிறகு ஒரு 2000 பேர் சேர்த்து மாற கொடுத்தாங்க. அவரை மாற்றம் பேசி முடியாச்சு. அந்த புத்தகம் நிரூபிக்கப்பட்டது. ஆனால் அது புத்தகம் அரசியல் மூலமாக அதிகாரத்தின் மூலமாக செய்தித்துறையை வைத்திருந்த அதிகாரத்தின் மூலமாக அவர் செய்தி அவர் பலர்கள் இதே போன்றதாக சகிப்புகள் முடிஞ்சிருச்சு. அப்போது கடைசியில் கொண்டு வந்தாங்க ஒற்றை தலைமை. ஒற்றை தலைமைகள் நீங்கள் ஒரு தலைமையிலிருந்து இடைவெளி முடிவு பண்ண இரட்டை தலைமை கொண்டு வந்து நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் இடைவெளிப்பாளர் 2 பேர் கைது கொடுத்தது நீங்கள் இப்போது ஒற்றை தலைமை அதெல்லாம் தான் போயிருக்கிறார். இந்த கவர்மெண்ட் தலைமையோடு அனுப்பியிருக்கிறாரு. அவர் திரும்ப முதலமைச்சர் ஆலோசனை 234 234 செய்யலாம் அப்படின்னாங்க. பல கருத்து உருவாச்சு. அதுக்கு சரி சொல்லி நம்ம முடிவெடுக்கணும். அப்புறம் பல பிரச்சனைகள் வந்துச்சு. சில கொள்கை அறிவிப்பு வந்தது. அதனால் நமக்கு வெளியே ஒரு கோரிக்கை சந்திக்க வேண்டும் ஒரு சூழல் ஏற்படுகிறது. நான் உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் நினைவுகள் கருதப்பட்டிருக்கிறேன். இப்படித்தான் நம்முடைய போராட்டம் ஒரு மிகப்பெரிய 2016 மாநில அம்மாவர்கள் அந்த ஆட்சி சரியாக குறிப்பிட்ட காரணமாக 2021 பல கொள்கை முடிவுகள் எடுத்ததன் காரணமாக நாம் ஆட்சியை இழக்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளது. அவர்கள் தலைமை ஏற்று 10 இந்த நாடாளுமன்ற தேர்தல்கள் 11 தோல்வி. ஒவ்வொரு தேர்தலிலும் சில நல்ல ஆலோசனை சொன்னால் ஏதோ ஒரு உள்ளூர் பேசுவாங்களோ வரப்பார்கள். அதான் வழக்கம். 2000 கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனியாக போடுகிறது. அவர்கள் ஒரு 714 நாடாளுமன்ற தொகுதிகள் தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி 7 மாநிலங்கள். இந்த திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, திருவாரூர், நாகப்பட்டினம் 714 நாடாளுமன்றங்களில் 84 சட்டமன்ற தொகுதிகள். இந்த 714 பார்லிமெண்ட் தொகுதியில் ஒரு பாராளுமன்ற தொகுதியில் 1.5 லட்சம் ஓட்டு வாங்கிக்கிறாங்க. ஆக ஒரு சட்டமன்ற தொகுதி 25,000 ஓட்டுகள் வாங்கிக்கிறாங்க. 25,000 ஓட்டு வாங்கிக்கிறாங்க. 39 இடம் போட்டிட்டு ஒன்னே ஒன்று கண்ணை கண்ணி தேடி நாடாளுமன்றத்திலே ஜெயிச்சது. அந்த தொகுதியிலே அம்மா 1,40,000 இதைத்தான் கடந்த 2001 சட்டமன்ற தேர்தலில் பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்ற பொழுது இந்த இருக்கிற உள்துறை அமைச்சர் நம்முடைய மாநிலத்துடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர் சந்தோஷி நான் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் பேசுகிற பொழுது குரல் எப்படி இருக்குது சந்தோஷமாக கேட்டாங்க. நம்ம உள்துறை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் சொன்னார், உங்களுடைய உளவுத்துறை என்ன குரல் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும். அது வந்துருக்குது. மத்திய உளவுத்துறை மூலமாக நம்ம கூட்டணிக்கு மொத்தம் 75 சீட்டு கிடைக்கும் அவர் சொன்னார். அப்படியே கணிச்சு சொன்னார். ஒரு கூட்டணி சார்பாக இவர் பேசாமல் இல்லை நான் இப்போ தென் மாவட்டத்துக்கு போனேன். பூரா முக்கியத்துவர்களுக்கு ஏகப்பட்ட கூட்டம் எனக்கு வரவேற்பு நல்ல வரவேற்பு வருது. நான் சொன்னேன் இல்லைங்க இந்த 84 தொகுதிகள் வந்து